ஒரு செய்தியை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாம் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா ஆப்பிள் வேறு திடீர்னு அவங்களுடைய ப்ராடக்டினுடைய விலை எல்லாமே கூட்டிட்டாங்க. எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்கப்பா ஆப்பிள் வந்து ஆல்ரெடி ரொம்ப காஸ்ட்லி, கிட்னி விற்றா தான் வாங்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 2 கிட்னி விற்றா தான் அடுத்த பொருளாக வாங்க முடியுமோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஆப்பிள் டிவைசஸ் அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் சிப்செட்டுக்கான இஷ்யூ, சரியாக கிடைக்க மாட்டுக்கு, ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆப்பிள் தரப்பில் ஒரு விவரம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சிப்செட்டுக்கான பிரச்சனை ஏன் வந்துச்சு, சிப்செட் பிரச்சனைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸுக்கும் என்ன சம்மந்தம், அது இல்லாமல் உலகத்தில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். நான் முதலே சொன்ன மாதிரி பணவியல் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் 2 வீடியோ தான் போட்டிருந்தோம். 3வது வீடியோவிலேருந்து இந்த மாதம் கம்ப்ளீட்டாக பணவியலில் வீடியோஸ் வரப்போகுது. அதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த உலகத்தில் அதீத வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் எது அப்படின்னா இந்த ஏஐ செக்மெண்ட் தான். கம்ப்யூட்டர் துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஏஐனுடைய வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்குது. நேற்று வர நமக்கு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படித்தா தான் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நாம் எல்லாருமே இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் இல்லாட்டி சாட் ஏஜென்ட்ஸ் இவங்ககிட்டலாம் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடைக்குமான்னு சொல்லி அதை கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு காலகட்டம் இருந்துச்சு, ஒரு ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஃபோன் நம்பரை நினைவில் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு என்ன வந்துச்சுன்னா ஒரு கால்குலேட்டர் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கும், அதில் ஏபிசிடிலாம் இருக்கும், பேஜர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த ஃபோன் நம்பர்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், பேக்கெட் டைரியாக வச்சுக்கலாம். அது டிஜிட்டல் பேக்கெட் டைரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு என்ன வந்துச்சுன்னா ஒரு குட்டி மொபைல் ஃபோன் வந்துச்சு, நம்ம சாதாரணமாக பட்டன் ஃபோன். அதன் பிறகு டச் ஸ்க்ரீன், இப்போ ஃபோல்டபுள் ஸ்க்ரீன் எல்லாமே வந்துருச்சு. இப்போ என்ன மறந்துட்டோம் அப்படின்னா இந்த ஃபோன் நம்பரில் நினைவில் கொள்வது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். பர்த்டே டேட்டாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர்ஸாக இருக்கட்டும், அட்ரஸாக இருக்கட்டும், இது எல்லாமே மறந்து அது எல்லாமே டிஜிட்டலாக நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில் மட்டுமே இருந்துகிட்டு இருக்கோம். இதே மாதிரி காலப்போக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸும் என்ன செய்யும்னா நம்முடைய நாலேஜ் அப்படிங்கிறத அதை எடுத்துக்கிடும். அந்த நாலேஜ்னால் என்ன, நீ ஞாபகம் வச்சுருக்கிறது, நீ படிக்கிறது, நம்ம சமயோஜிதமாக யோசிக்கிறது, இது எல்லாத்தையுமே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்ட்டு விட்டுடுறோம். அதாவது நான் இப்போ என்ன முடிவு எடுக்கணும், எனக்கு இக்கட்டான ஒரு நிலைமை இருக்குது. நான் கூட சில நேரங்களில் தம்ப்நெயில்ஸ் எடிட்டர்ஸ் யாருமே இல்லைனா கிரியேட் தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லி சாட் ஜிபிடி கொடுத்தா தம்ப்நெயில் வந்துடுது. அப்போது அடுத்த அந்த தம்ப்நெயிலுக்கான டைட்டில் நான் யோசிக்கணும் அப்படிங்கிறது என் மூளையை நான் யோசிக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சிடறேன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்ட்டை கேட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது என்னுடைய மூளை இங்கே மழுங்கடிக்கப்படுகிறதான்னு கேட்டால் என்னுடைய யோசிக்கும் திறன் அது வேணாம், நாம ஏன் இப்போ யோசிச்சுக்கிட்டு, நமக்காக யோசிக்கிறதுக்கு இன்னொருத்தன் இருக்கான்ல அப்படிங்கிற அந்த மனநிலைமை நமக்கு எட்டி பார்க்குது. ஸோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் எல்லாமே வளர வளர சிப்செட்டுக்கான தேவை அப்படிங்கிறதும் ரொம்ப அதீதமான கிராக்கி அப்படிங்கிறதும் உருவாகுது. இது கூடவே மைனிங் அப்படின்னு சொல்கிறாங்க, டிஜிட்டல் கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அந்த சிப்செட்டுக்கான தேவையை அதிகரிக்கிறது. இந்த தேவை அதிகரிக்கும் போது தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா ஆப்பிள் டிவைஸினுடைய விலையை நாங்கள் கூட்டுறோம் அப்படிங்கிறாங்க. பட் இங்கே சிக்கல் என்னென்னா, யார் அதிகமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை உபயோகிக்கிறாங்க இல்லை அங்கே கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லாமல் அதீத திறன் கொண்ட ஏஐ டூல்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது தான். இதில் ஒரு போட்டி வந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா சாட் ஜிபிடி, அதன் பிறகு கூகுள் ஜெமினி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு மெட்டா ஒன்று கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு இப்போ என்ன இருந்துச்சுன்னா ஆண்ட்ரோபிக், கிளாட் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஆந்த்ரோபிக் என்ன சொல்லியிருக்காங்க, சீனாவை பார்த்து, அதுவும் அலிபாபா நிறுவனத்தை பார்த்து ஒரு பெரிய வயலேஷனை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர போகிறாங்களாம். என்ன வயலேஷன், இந்த அலிபாபாங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிறுவனத்துக்கு கிளை நிறைய அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்பை சார்ந்த ஒரு ஏஐ டூலை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய பாட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுறாங்க. பாட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி இந்த ஆந்த்ரோபிக் கிளாடெலாம் இருக்குல்ல, அதுகிட்ட ஒரு சில மணி நேரங்களில் பலாயிரம் கேள்விகள், பல லட்சம் கேள்விகளை கேட்டு 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 ஆந்த்ரோபிக் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த கிளாட் எப்படி ஒர்க் ஆகுது, கிளாட் எப்படி சிந்திக்குது, கிளாடினுடைய திறன் என்ன இப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் சோதிச்சு எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2.28 கோடி இல்லாட்டி 22 கோடி அப்படின்னு சொல்லி வாசித்தேன். அத்தனை ரிக்வஸ்ட்டை கொடுத்து அந்த ரிக்வஸ்ட்டுக்கான ஆன்சரையும் இந்த சைனாக்காரன் என்ன செஞ்சிட்டான், அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்கான். அப்போ ஆந்த்ரோபிக் அந்த அந்த நிறுவனர் சொல்கிறாரு, சீனா எங்களை காப்பி பண்ணிட்டாங்க, எங்களுடைய ஒட்டுமொத்த, அதாவது எந்திரன் படத்தில் உங்களுடைய நியூரல் ஸ்கீமாவை கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அப்போ வந்து அந்த எந்திரன் டாக்டர் இந்த நியூரல் ஸ்கீமாவை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, அதே மாதிரி ஆந்த்ரோபிக் இல்லாட்டி இந்த கிளாடினுடைய நியூரல் ஸ்கீமாவா இல்லாட்டி அதனுடைய ஃப்ரேம் ஒர்க்கா எதையோ ஒன்று திருடிட்டாங்க சீனா.
ஆனால் இந்த திருட்டுக்கு எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டால் எவிடன்ஸ் இருக்குது, ஆனால் இது திருட்டுன்னு சொல்ல முடியாது. நீ கொடுக்கக்கூடிய சர்வீஸை நான் எடுத்துக்கிட்டேன், அந்த சர்வீஸ் வழியாக நீ எப்படி டிசைன் பண்ணியிருக்க, நீ உன்னால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் படிச்சுட்டேன், ஏன் ஏஐ டூலை நான் உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ என்ன செய்கிறாங்க, ஆந்த்ரோபிக்கு அதுக்கு இணையான ஒரு ஏஐ டூலை நாங்கள் உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சீனா சொல்கிறாங்க. இது உலக அளவில் பெரிய பஞ்சாயத்தாக ஓடிட்டுருக்கு. இந்த பஞ்சாயத்துக்கு எப்போது என் கார்டு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இதை நீங்கள் நியூஸாக மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக விட்காஃப் அவர்களும் குஷ்னர் அவர்களும் தோஹாக்கு போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நேற்றைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தோஹாக்கு போனவங்க இல்லைப்பா ஈரான் கூட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்குமாலாம் தெரியல, அப்படி நடந்தால் என்ன செய்யணும், நடக்கலைன்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக அந்த தோஹா இல்லாட்டி அதை சுற்றி இருக்கக்கூடிய அரபுலக நாடுகள், அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் தான் நீங்கள், உங்களை நாங்கள் கைவிட மாட்டோம், எங்களை நீங்களும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஈரான் இப்போ ஒரு டோல் மாதிரி நம்ம ஏதாவது வச்சுக்கலாம், ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறதுக்கு எனக்கு நீங்கள் காசு தர வேண்டியிருக்கும், அந்த டோலுக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் தான் டோல்லாம் இருக்கக்கூடாது, காசு கொடுத்து நம்ம ஏன் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடந்து செல்ல வேண்டும், நம்ம எல்லாருமே ஒரே குடையின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அந்த தலைமையில் எல்லா நாடுகளும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை இணைத்து கொண்டிருக்கிறார்கள் அமெரிக்கா. அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கோ தான். காங்கோவில் எபோலா வைரஸ் அப்படிங்கிறது பெரும் தொற்றாக பரவி வருகிறது. ஸோ அங்கே கேதரிங்ஸ் அப்படிங்கிறது 2-3 நபர்கள் ஒன்றாக இணைவது, குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன், இது எதுவுமே வேணாம். ஏன்னா ரொம்ப ஸ்பீடாக இந்த எபோலா வைரஸ் அப்படிங்கிறது பரவிட்டுருக்கு. உலக நாடுகள் இதை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாமல், ஏன்னா அவங்க நாடுகளில் இல்லை, நம்ம ஊரில் தான் அதிகமாக இருக்குது, நாமே நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியதான் அப்படின்னு சொல்லி இந்த கேதரிங்ஸ் அப்படிங்கிறதுக்கெலாம் கொஞ்சம் தடை விதித்திருக்கிறார்கள். சொல்லப்போனால் நாம் லாக்டவுன்லாம் இருந்தோம் பார்த்தீங்களா, அதே நிலைமை தான் இப்போ டிஆர் காங்கோவில் இருக்குது என்பதும் குறிப்பிடத்தக்கது. லாகூரில் இன்னைக்கு பெரும் துயரம் ஒன்று நடந்தது. ஒரு டியூஷன், அந்த டியூஷன் ஒரு 14 பேர், அந்த குழந்தைகள் தான் எல்லாருமே படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த மேல் பூச்சி டம்முன்னு கீழே விழுந்து அந்த 14 குழந்தைகளும் உயிரிழந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக உக்ரைனுக்கு போலந்து MiG-29 ரக விமானங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1-2 கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 14 அடிஷ்னல் MiG-29 விமானங்கள் தான். அப்போ இந்த 14 MiG-29 விமானங்களையும் நீங்கள் எப்போ எனக்கு தருவீங்க போலந்து அப்படின்னு சொல்லி உக்ரைன் கேட்க, இல்லை சார் கொடுக்க முடியாது, ஏன்னா நீங்கள் என் கூட சரியாக இல்லை, அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான உதவிகளையும் செய்ய மாட்டேங்கிங்க, எங்களுக்கான உபத்திரவமாக மாறிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் போலந்துக்கு இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல் ஒரு பீக்குக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக ஜப்பான் தான். ஸோ உக்ரைனுடைய இந்த ஒரு பீக்கு இல்லாட்டி பல நாடுகளை எதிர்ப்பது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல, இதில் உக்ரைன் என்ன படித்து கொண்டார்கள் அப்படின்னு கேட்டால், பேட்டில் நடந்துட்டு இருக்கும்போது, ஒரு பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது ட்ரோன் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ரஷ்யாவை எப்படி ட்ரோனை வச்சு அடக்கி ஆளலாம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப நாசுக்காக கற்றுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட உக்ரைன் இப்போ அந்த டெக்னாலஜி இல்லாட்டி அவங்க படித்த அந்த படிப்பு முழுவதுமாக ஜப்பானுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வெளியாகி இருக்கிறது. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அந்த ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா லைவாக எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் தேவைப்படுது, அந்த லைவ் நாலேஜை உக்ரைன்ட்டு நாங்கள் வாங்குகிறோம், அது வாங்கி எங்களுடைய ட்ரோன் மேனுஃபேக்சரிங்கை நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற தகவலை இப்போது ஜப்பான் அரசாங்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யுத்தம், ஒரு நாட்டுக்கு இழப்பு அப்படின்னா பல நாடுகளுக்கு அது பலவிதமான நாலேஜ் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. சுப்ரீம் கோர்ட் பேட்டில் ட்ரம்ப் அவர்கள் தோற்றுவிட்டார். பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அமெரிக்காலேயே பிறந்தாங்கன்னா சிட்டிசன்ஷிப் கொடுத்துடலாம்ப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் இவர் மாற்றி அமைத்தார். அதெல்லாம் நடக்காதப்பா, அதெல்லாம் எப்படி கொடுக்க முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமான பிரச்சனைகளை உருவாக்கினார்ல, அதில் சுப்ரீம் கோர்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான தீர்ப்பை கொடுத்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய செய்திகள் சொல்லுகின்றன. அடுத்ததாக வாட்ஸ்அப்பை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா, சார் யூசர் நேம் வருது, வேணால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய யூசர் நேமை இப்போவே ரிசர்வ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், இல்லாட்டி வாட்ஸ்அப்பை ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இனி ஃபோன் நம்பர் கொடுத்து நம்ம இன்னொரு நபரை இணைக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, ஏன்னா அது ஒரு ப்ரைவேசி மீறல், அத்துமீறல், தனிநபர் அவங்களுடைய டேட்டாவை நீங்கள் திருடுறீங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஐரோப்பா ஒன்றியத்தில் நிறைய பேர் கேஸ் கொடுத்ததுனால, இல்லை யூசர் நேம் போட்டுடலாம். இப்போ என் பேர் எடுத்து போடும்போது என் பேருக்கு வித்தியாசமான ஸ்பெல்லிங் இருக்கும், அதை எடுத்து போட்டப்போ கூட யூசர் நேம் டேக் சொல்லி காணிக்குது. அடே வாட்ஸ்அப், இதை கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா என் பேர்லேயே எனக்கு ஒரு யூசர் நேம் கிடச்சிருக்கும்ல, இப்போ நான் பேருக்கு தாண்டி வேறு எதெல்லாமோ போட வேண்டியிருக்குல்ல, நீங்களும் வேணால் உங்களுடைய யூசர் நேமை ஏதாவது ஆட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை அந்த யூசர் நேம் கூட உங்களுடைய இனிஷியலாக ஆட் பண்ணி யூசர் நேம் கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க. சீக்கிரம் போனால் சீக்கிரம் கிடைக்கும், லேட்டாக போனால் கிடைக்க வாய்ப்புகள் கிடையாது. அப்படி இல்லையா நீங்கள் 1 2 3 4 4 7 8 அப்படிலாம் நீங்கள் நிறைய டிஜிட்லாம் ஆட் பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததான் இவி செக்டாரை மறுபடியும் கொஞ்சம் பூம் பண்ண வைப்பதற்காக சீனா என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய
பேமெண்ட் ஒவ்வொரு குட்டி குட்டி நிறுவனங்கள் இல்லாட்டி தொழிற்சாலைகள்லாம் இருக்குல்ல, அவங்களுடைய பேமெண்ட் அப்படிங்கிறதுக்கான அந்த பேட்டரி செக்டாருக்கான பேமெண்ட்டை 60 டேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60 நாட்களுக்கு பிறகு நீங்கள் அந்த மாதிரி பேமெண்ட்லாம் கொடுத்தா போதும், அது வரைக்கும் நீங்கள் உங்கள் தொழிற்சாலையை ரன் பண்ணலாம். அப்போ 60 டேஸ் கிரேஸ் பீரியட் கிடைக்கிறதுனால நிறைய தொழிலதிபர்கள் இந்த மாதிரி அந்த பேட்டரி செக்டாருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. சிறு குறு பேட்டரி நிறுவனங்களும் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சீனா நம்புகிறாங்க. இதனால் அவங்களுடைய நாட்டில் இந்த பேட்டரி ஈவி பேட்டரிக்கான ஒரு மார்க்கெட் செப்பரேட்டாக பெருசாகும் அப்படின்னு சொல்லி சீனா விரும்புகிறாங்க. வெனிசுலாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வெனிசுலாவுக்கு இந்த கஷ்ட காலத்தில் உதவின அத்தனை நாடுகளுக்கும் நன்றியை தெரிவித்தார். கிட்டத்தட்ட ஒரு 45,000க்கும் அதிகமான நபர்களை காணவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. 2,000க்கும் அதிகமான நபர்கள் ஒஃபிஷியலாக இறந்துட்டாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனையும் இப்போது வெனிசுலா அரசாங்கம் கொடுத்து வருகிறார்கள். ஜப்பானுடைய கரன்சி கிட்டத்தட்ட 162 அகெயின்ஸ்ட் டாலர், ஒரு டாலருக்கு 162 yen கொடுக்க வேண்டியிருக்கும். 39 வருஷ லோவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் ஜப்பானுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. காசாவினுடைய ஹெல்த் மினிஸ்ட்ரியினுடைய அறிவிப்பின்படி இதுவரையிலும் இஸ்ரேலால் கொல்லப்பட்ட மனிதர்களுடைய எண்ணிக்கை 73,066. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலினுடைய அட்டாக் காரணமாக 20க்கும் அதிகமான நபர்கள் காயமுற்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ரஷ்யா தான். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபியூல் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது வந்துருச்சு. புட்டின் அவர்களே சொல்லிட்டார், ஆமாம் எங்களுக்கு ஃபியூல் ஷார்ட்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அந்த ஃபியூல் ஷார்ட்டேஜுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் இந்த கேஸ் இல்லாட்டி பெட்ரோல் ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சொன்னது பலருக்கும் வியப்பு. என்னையா சொல்கிற, ஓன்டம் தானே நாங்கள் ஆயில் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டால், இல்லை எங்களுக்கு கொடுக்கறதுக்கான சில நாடுகள் இருக்காங்க, அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை இப்போது ரஷ்யா கொடுத்துருக்காங்க. இதை மாக் பண்ணி, அதாவது கேவலமாக ஒரு மாதிரி சிரிக்கிற மாதிரிலாம் சித்தரித்து ஜெலன்ஸ்கி அவர்கள் பல ட்வீட்ஸ் போட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாசா இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் வெனிசுலாவில் கிட்டத்தட்ட 59,000 பில்டிங்ஸ் டேமேஜ் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான். இந்த 59,000 பில்டிங்ஸ் அப்படிங்கிறது இனிமேல் அங்கே மனிதர்கள் வாழ முடியுமா அப்படிங்கிறது பெரும் கேள்வியுடன் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். ஏன்னா அவ்வளோ வீடுகள் இல்லைன்னா அங்கே மனிதர்கள் என்ன செய்வாங்க, யோசிச்சு கூட பார்க்க முடியலை. இதற்கு பல நாடுகள் உதவி செய்ய வேண்டும். பட் அது அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலில் இருக்குது வெனிசுலா. அதனால் வெனிசுலாவினுடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி மட்டுமே. பிரான்ஸ், துருக்கி 2 நாடுகளுக்கு இடையே ஒரு டிஃபென்ஸ் டீல் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. சாம்ப் டீ டாக்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த சாம்ப் டீ டாக்ஸ் அப்படிங்கிறது ரெடியானதுனால அடுத்ததாக கிரீஸுக்கு இது பெரும் பிரச்சனை. ஏன்னா துருக்கிக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடு தான் கிரீஸ். அப்போ துருக்கிக்கு ஆதரவாக இங்கே பிரான்ஸ் களமிறங்கும் போது அது கிரீஸுக்கு எதிரானதாக தானே இருக்கும். அதனால் கிரீஸ் இந்த நட்பை கொஞ்சம் உன்னிப்புடன் கவனித்து வருகிறார்கள். லெபனுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு ஒரு பெரிய மீட்டிங்கில் ஈடுபட்டிருந்தாங்க. காரணம் என்னென்னா, இஸ்ரேல் மற்றும் லெபனன் 2 நாடுகளுக்கு இடையே ஒரு அமைதி பேச்சுவார்த்தை, ஒரு ஃப்ரேம் ஒர்க் டீல் ஒன்று உருவாச்சு. அந்த ஃப்ரேம் ஒர்க் டீலுக்கு பிறகு நம்ம எந்த மாதிரியான காய் நகர்த்தல் வேண்டும் அப்படிங்கிறது தான் லெபனனுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு மீட்டிங் போட்டு டிஸ்கஸ் பண்ணார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான ஸ்ட்ராட்டஜிக் சைட்ஸை, மேற்கு கரையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் சைட்ஸை, அங்கே இருக்கக்கூடிய அந்த செட்லர்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மீள் குடியமர்த்தல் செய்யப்பட்ட நபர்கள், இஸ்ரேலிருந்து யூதர்கள்லாம் நிறைய பேர் மேற்கு கரையில் கொண்டு இங்கே வாழ்ந்துக்கோங்கப்பா, நீங்கள் கூட உங்களுடைய ஜனத்தொகை கூட மெதுவாக நம்ம என்ன செஞ்சிடலாம், காசா மக்களை அப்புறப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய திட்டம். அப்படி அந்த செட்லர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, மேற்கு கரையில் இருக்கக்கூடிய 100க்கும் அதிகமான ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸில் ஏகப்பட்ட இழப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. குளோபல் ஆர்டர் அப்படிங்கிறது, வேர்ல்டு ஆர்டர்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அண்டர் த்ரெட் அப்படிங்கிறத ஜெர்மனுடைய பிரசிடென்ட் ஒரு வார்னிங்காக கொடுத்துருக்காங்க. யூஎன் ரீஃபார்ம் பண்ணணும், யுனைடெட் நேஷன் ஐநா சபை அப்படிங்கிறது புதுப்பிக்கப்பட வேண்டும், அப்படி இல்லைனா இந்த வேர்ல்டு ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிரும் அப்படிங்கிறது தான் ஜெர்மனுடைய பிரசிடென்ட் எச்சரிக்கை. உண்மைதான். இந்த வேர்ல்டு ஆர்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போர் பண்ணி அடுத்த ஒரு வேர்ல்டு ஆர்டர், ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு ஆர்டர் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லி பல நாடுகள் முயற்சித்து வருகிறார்கள். பார்க்கலாம் அதில் சக்ஸஸ் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓவராலாக நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நான் சொன்ன மாதிரி பணவியலுக்கான அந்த சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.